பிப்ரவரி 16வது தேதி வரலாற்று நிகழ்வுகள். லித்துவேனியா ரஷ்யாவிடம் இருந்து விடுதலையை அறிவித்தது 1918. அமெரிக்காவின் வாலஸ் கரோத்தர்ஸ் நைலோனுக்கான காப்புரிமத்தை பெற்றார் 1937. இலங்கையின் புதிய அரசியலமைப்புக்கான சோல்பரி ஆணைக்குழு முன்னிலையில் தமிழருக்கு சம உரிமைக்கான 50க்கு 50 கோரிக்கை தமிழ் காங்கிரசு கட்சியால் முன்வைக்கப்பட்டது 1945. மேற்கு செருமனியின் கரைப்பகுதிகளை தாக்கிய வடகடல் வெள்ளத்தினால் 315 பேர் உயிரிழந்தனர். 60,000 பேர் வரை வீடுகளை இழந்தனர். 1962. முதலாவது கணினி அறிக்கை பலகை சிகாகோவில் அறிமுகப்படுத்தப்பட்டது 1978. ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மற்றும் தெற்கு ஆஸ்திரேலியா மாநிலங்களில் இடம்பெற்ற காட்டுத்தீயில் சிக்கி 75 பேர் உயிரிழந்தனர். 1983. சிங்கள திரைப்பட நடிகர் அரசியல்வாதி விஜயகுமாரதுங்க கொழும்பில் சுட்டுக்கொலை செய்யப்பட்டார். 1988. நிக்கராகுவாவின் வலதுசாரி தீவிரவாத தலைவர் என்ரிக் பெர்மூடசு மனாகுவாவில் சுட்டுக் கொல்லப்பட்டார். 1991. சிகாகோ சென்று கொண்டிருந்த தொடருந்து ஒன்று மேரிலாந்தில் இன்னுமொரு தொடருந்துடன் மோதியதில் 11 பேர் உயிரிழந்தனர். 1996. தாய்வானில் சீன விமானம் ஒன்று தரையில் மோதி விபத்துக்குள்ளாகியதில் அதில் பயணம் செய்த 196 பேரும் தரையில் 7 பேரும் உயிரிழந்தனர். 1998. 2000ஆம் ஆண்டில் தர்மபுரி பேருந்து தீவைப்பு நிகழ்வில் 3 மாணவிகளை உயிருடன் எரித்து கொலை செய்த அதிமுகவினர் 3 தூக்கு தண்டனையும் மேலும் 25 பேருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டது. 2007. பாகிஸ்தான் குவெட்டா நகரில் சந்தை ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட குண்டுத் தாக்குதலில் 80 பேர் கொல்லப்பட்டனர். 2013. நேபாள விமானம் ஒன்று அர்காகாஞ்சி மாவட்டத்தில் விபத்துக்குள்ளாகியதில் அதில் பயணம் செய்த அனைத்து 18 பேரும் உயிரிழந்தனர். 2014. இந்தியா பாகிஸ்தானை சர்வதேச அளவில் தனிமைப்படுத்த அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ் மற்றும் பிற நாடுகளின் ஆதரவுடன் ராஜதந்திர அழுத்தத்தை அதிகரித்தது. 2019. பாதுகாப்பு நெருக்கடியை சமாளிக்க உதவுவதற்காக ஹைட்டிக்கு கடற்படை கப்பல்களை அனுப்புவதாக கனடா அறிவித்துள்ளது. 2023.